ஜெயிலர் என்கிற மிகப்பெரிய வெற்றி படத்திற்கு பிறகு தற்போது ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேல் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் என்கிற படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து ஏற்கனவே திட்டமிட்டபடி லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க இருக்கிறார். இதற்கான பணிகளில் கடந்த சில மாதங்களாகவே லோகேஷ் கனகராஜ் ஈடுபட்டு வருகிறார். படம் குறித்து சில அப்டேட்டுகளையும் கொடுத்து வந்தார். இந்த நிலையில் இந்த படத்திற்கு கூலி என டைட்டில் வைக்கப்பட்டுள்ளது. ரசிகர்கள் பெரும்பாலும் இப்படி ஒரு டைட்டில் வைக்கப்படும் என யூகித்திருக்க வாய்ப்பில்லை. பேன் இந்தியா படம் என்பதாலும் மேலும் அனைத்து விதமான மக்களும் எளிதாக புரிந்து கொள்ளும் பெயராக சிம்பிளான 2 எழுத்து வார்த்தை என்பதாலும் அதே சமயம் கதைக்கும் பொருத்தமாக வர வேண்டும் என்கிற நோக்கில் கூலி என்கிற டைட்டில் வைக்கப்பட்டுள்ளது. இளம் ஹீரோக்கள் எல்லோரும் தங்களது படங்களுக்கு சூப்பர் ஸ்டார் பட டைட்டிலை வைத்துவிட வேண்டும் என்றுதான் அடித்துக் கொள்வார்கள். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்திற்கு முதல் முறையாக வேறு ஒரு படத்திற்கு வைக்கப்பட்ட டைட்டிலை வாங்கி வைத்திருப்பது மிகுந்த ஆச்சரியம் அளிக்கிறது. அதே சமயம் இந்த விஷயம் ரசிகர்கள் பலருக்கே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆம், கடந்த 30 வருடங்களுக்கு முன்பு பி. வாசு இயக்கத்தில் சரத்குமார் நடிப்பில் இதே போல கூலி என்கிற டைட்டிலுடன் ஒரு படம் வெளியானது. அதில் சரத்குமார் கூலி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த நிலையில் சூப்பர் ஸ்டாரின் 171வது படத்திற்கு கூலி என டைட்டில் வைக்கலாம் என்று முடிவு செய்த போது ஏற்கனவே பி. வாசு அந்த டைட்டிலில் படம் இயக்கியது தெரிய வந்ததும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை அழைத்து இது பற்றி கேட்டுள்ளார். ஏற்கனவே சூப்பர் ஸ்டாருக்கு பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த பி. வாசு தாராளமாக இந்த டைட்டிலை வையுங்கள் சார், நிச்சயம் படம் சூப்பர் ஹிட் ஆகும் என்று கிரீன் சிக்னல் கொடுத்துள்ளார். அது மட்டுமல்ல, இதே டைட்டிலுக்கு வேறு அர்த்தம் வரும் விதமான உழைப்பாளி என்கிற படத்தை சூப்பர் ஸ்டாரை வைத்து பி. வாசு இயக்கினார் என்பதும் அதற்கு அடுத்த படமாக தான் இந்த கூலி என்கிற படத்தை அவர் இயக்கினார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. தற்போது சூப்பர் ஸ்டார் நடித்து வரும் வேட்டையன் டைட்டில் கூட பி. வாசு இயக்கிய சந்திரமுகி படத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான். அந்த வகையில் சூப்பர் ஸ்டாரின் இந்த படங்களில் தன்னை அறியாமல் இணைந்து விட்டார் பி. வாசு. இந்த டைட்டிலுடன் வெளியிடப்பட்டுள்ள டீசர் ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடிப்பது போல இந்த டீசர் உணர்த்துகிறது. அது மட்டுமல்ல, இந்த டீசரில் சூப்பர் ஸ்டார் ரஜினி பேசுகின்ற அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் என்கிற வசன வரிகள் ஏற்கனவே 45 வருடங்களுக்கு முன்பு கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த நினைத்தாலே இனிக்கும் படத்தில் MS விஸ்வநாதன் இசையமைத்து பாடிய சம்போ சிவ சம்போ பாடலில் இருந்து எடுக்கப்பட்ட வரிகள்தான். அது மட்டுமல்ல, தான் நடித்த ரங்கா படத்திலும் இந்த வரிகளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வசனமாகவே பேசி விளக்கமும் அளித்திருப்பார். அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், நீயும் ஒரு நாள் போயிடுவேன், நானும் ஒரு நாள் போயிடுவேன். இந்த நிலையில் பல வருடங்கள் கழித்து இந்த வரிகளை லோகேஷ் கனகராஜ் பயன்படுத்தியுள்ளார். இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏற்கனவே நடித்து தங்கமகன் படத்தில் இளையராஜா இசையமைப்பில் ஹிட்டான வா வா பக்கம் வா என்கிற பாடலையும் பயன்படுத்தியுள்ளார் லோகேஷ் கனகராஜ். இதையெல்லாம் விட ஆச்சரியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விசில் அடித்துக்கொண்டே பாடுவது ராமராஜன் நடித்து ஹிட்டான செண்பகமே செண்பகமே என்கிற பாடல் வரிகளை தான். கடந்த சில நாட்களுக்கு முன்பே இதன் போஸ்டர் ஒன்று வெளியான போது சூப்பர் ஸ்டார் ரஜினியின் கைகளில் தங்க கடிகாரங்களிலான விலங்கு ஒன்று போடப்பட்டது போல வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள டைட்டில் டீசரில் வில்லன்கள் ஒரு மிகப்பெரிய குடோனில் தங்க நகைகள், தங்க கடிகாரங்கள், தங்க பிஸ்கட்கள் என பதுக்கி வைத்திருப்பது போலவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அங்கே சென்று எதிரிகளை பந்தாடி வில்லனுக்கு சவால் விடுவது போலவும் உருவாகியுள்ளது. இவ்வளவு தங்கமா என ரசிகர்கள் பலரும் தங்களது ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இன்னொரு பக்கம் இந்த படத்தின் டைட்டில் ஏற்கனவே பி. வாசு இயக்கத்தில் சரத்குமார் நடிப்பில் 1995 கூலி என்கிற பெயரில் படமாக வெளியாகி இருக்கிறது என்பது பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லாத ஒரு தகவல். அது மட்டுமல்ல, அந்த படத்தில் சரத்குமார் ஆடி பாடுவது போல ஒரு கனவு பாட்டு உண்டு. கட்டுக்கட்டா நோட்டு இருக்கு என்கிற அந்த பாடல் முழுக்கவே தங்கம் இடம் பெற்றிருக்கும். மரங்களில் கூட தங்கம் காய்த்து தொங்குவது போல எங்கு பார்த்தாலும் தங்கமயமாக இருக்கும். இப்படி இந்த 2 படங்களுக்கும் தங்கம் ஒரு ஒற்றுமையாக அமைந்திருப்பது ஆச்சரியமான விஷயம்தான்.